ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கிஜா தமிழ். நம்ம பல பேர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிராட்பேண்ட் சர்வீஸை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பிராட்பேண்ட் சர்வீஸை சூஸ் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ற பிளான் சீப்பரா இருந்தா போதும். நம்மளுக்கு ஒரு 40 MBPS 50 MBPS ஸ்பீடு இருந்தா கூட போதும். சீப்பரா இருந்தா போதும், ஒரு 600 ரூபா 700 ரூபா அப்படின்ற அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா இந்த 3 பேரை நிறைய பேர் சூஸ் பண்றோம். யார் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, ஹேத்வே. இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்ட சர்வீஸ் எடுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவன் பக்காவா இருப்பானுங்க. 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கானுங்க. எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட நம்ம ஒரு தெரியாம ஒரு என்கொயரி பண்ணிட்டோம், இந்த பிராட்பேண்ட் வேணும்னா அதை வாங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள இம்சை பண்ணி நம்ம வாங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம பக்காவா இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஹேட்வேல எல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சார் ரீசார்ஜ் பண்ணு சார், ரீசார்ஜ் டேட்டுக்கு இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடியே வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு வேலை ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா நம்ம கட்டின பிளான்ல இருந்து 100 ரூபா கம்மி பண்ணி கட்டுங்க சார் அப்படின்வாங்க. ஆனா ஏர்டெல்லையும் ஜியோலையும் அதெல்லாம் வந்து நடக்காது. ஆனா போன் கால்ஸ் மட்டும் கண்டினியூஸா வந்து பண்ணுவாங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹேட்வேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி கூட கட்டுங்க, அதே பிளான் தரோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரி, இது நல்ல விஷயம் தான்டா, இவங்க என்னடா படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்குற வரைக்கும் நல்லா இருக்கிற சர்வீஸ், நம்ம வாங்கிட்ட பிறகு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ரவுட்டர் பிரச்சனை இல்ல ஒயர் அறந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்கிட்ட இருந்தோம் அந்த சர்வீஸை நம்மளுக்கு அதை ரெடி பண்ணி தர்றதுக்குள்ள இவங்க கொடுக்குற சர்வீஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கும். ஏன்னா ஹேத்வேவை நான் கடைசி ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 3 வருஷம் யூஸ் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்வேல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹேத்வேல அடிக்கடி வர பிரச்சனை வந்து என்னன்னா ஒயர் ஆடுறதை விட ரவுட்டர் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஏன்னா அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏரியா இங்க எங்க வீட்டாண்டே வந்து பாத்துட்டேன், அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் எல்லாருக்கிட்டையும் தேடி பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு ரவுட்டர் ஒர்க் ஆகலன்னா அந்த ரவுட்டர் எடுத்து போயிட்டு வேற ஒருத்தன் வீட்டுல போடுவான், அந்த ரவுட்டர் எடுத்து வந்து நம்மளுக்கு போடுவான். ஆனா கடைசி வரைக்கும் புது ரவுட்டரை கண்ணிலேயே காமிக்க மாட்டான். அப்படின்ற மாதிரி தான் ஹேத்வேல வந்து போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, ஹேட்வேல ரவுட்டர் தான் ப்ராப்ளம், இதுக்கடுத்து வேற எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எப்போவாது ஒயர் அறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அதை நீங்க அவங்களோட ஆப்லயோ வெப்சைட்லயோ இல்ல ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதுலயும் நீங்க ரைஸ் வந்து பண்ணலாம். ஆனா ரைஸ் பண்ணிட்டு அந்த டெக்னீஷியன் உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீங்க ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நாளுக்குள்ள அவங்க எப்ப வருவாங்கன்றத முன்னாடியே சொல்லிட்டா கூட நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. நம்ம கொஞ்ச நேரம் வரைக்கும் ரிலாக்ஸா வெயிட்டாவது வந்து பண்ணலாம். அட்லீஸ்ட் அந்த ஆப்ல 24 ஹவர்ஸ் சும்மா நேம் சேக்கு வந்து சொல்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ்ல எதிரியாவது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாலும் அந்த 24 ஹவர்ஸ் கழிச்சு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு மேனேஜரையோ யாரோ ஒருத்தரை பிடிக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இங்க ஏரியால யாராவது வந்து ஹேத்வே எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க யாராவது நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த நம்பர் எல்லாம் வச்சு கால் பண்ணி கேட்டோம்னா உடனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியனை வந்து அரேஞ்ச் பண்ணி டெக்னீஷியன் விசிட் அரேஞ்ச் பண்ணி ஒயர் ஆரம்பிச்சுனா ஒயரை ரெடி பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் தான் இந்த பிரச்சனை ஹேத்வேல இருக்கும். 2வது வாட்டி எல்லாம் நடக்கும்போது என்னன்னா வர அண்ணாவே வந்து சொல்லிட்டாரு, எனக்கெல்லாம் 2வது வாட்டி நடக்கும்போது என்னன்னா தம்பி என் நம்பரை சேவ் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் வாட்டி இது மாதிரி ஒயர் ஆரம்பிச்சு ரவுட் ஒர்க் ஆகல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நானே ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு நானே அசைன் பண்ணிட்டு நானே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். மினிமம் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் என்னோட ஒர்க்கை பொறுத்து அப்படின்னாரு. சம பக்காவா இருந்துச்சு. ஒருவேளை அந்த அண்ணா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா நம்ம திருப்பி முதல்ல இருந்து தான் வரணும். ஆனா ஹேத்வேல தான் இந்த அளவுக்கு ஒஸ்டா சர்வீஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்ட வரைக்கும் ஏர்டெல்ல நல்லா இருக்கும், ஏர்டெல்ல எந்த விதமான பிரச்சனையும் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஏர்டெலுக்கு வந்து மூவ் ஆனேன். ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா D2H சேர்த்து அந்த ஏர்டெல் பிளாக் பிளானை தான் எடுத்து 3000 ரூபாய் கட்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதான் 4 மாசத்துக்கு ப்ரீபெய்டா வந்து கட்டினா நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் அது எல்லாமே ஃப்ரீல வரும்னாங்க. ஸோ அதையும் கட்டிட்டேன். வந்து அவங்களும் இன்ஸ்டாலும் வந்து பண்ணிட்டாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பிரச்சனையே இல்லை, பக்காவா ஒர்க் ஆயிடுச்சு ஒரு மாசம் வரைக்கும். ஏன்னா கேபிள் அறுந்து போறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கேபிள் அறுந்து போச்சு. எனக்கு இதுக்கு ஹேத்வேவே பரவாயில்லையா அப்படின்ற அளவுக்கு தோணிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சம பாடுபடுத்தினானுங்க. டிக்கெட் ரைஸ் பண்றதுக்கு நம்ம போன் பண்ணி ஏதோ ரைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அப்பவே வந்து சொல்லிடலாம்ல 24 ஹவர்ஸ் ஆகும், ஹேத்வேலையாவது 24 ஹவர்ஸ் ஆகும் முன்னாடியே சொல்லிட்டான். அதனால 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வரலன்னு சொல்லி போகணும். இவன் போன் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல ரெடி பண்ணுவோம் சார், 6 ஹவர்ஸ்ல ரெடி பண்ணுவோம் சார், 8 ஹவர்ஸ்ல ரெடி பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தானே தவிர கடைசி வரைக்கும் 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றத ஏர்டெல் சைட்ல இருந்து எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏர்டெலோட ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து இருக்கும், அந்த டிக்கெட்டோட ஸ்டேட் அப்படியே பெண்டிங்கே இருக்கும். ஒருவேளை டிக்கெட் கரெக்டா அசைன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து இங்க இருக்க லோக்கல் டெக்னீஷியன் வந்து செக் வந்து பண்ணி வேலையை வந்து முடிச்சிட முடியும். ஆனா இவங்க டிக்கெட்டே அசைன் பண்றது இல்ல. இதே மாதிரி ஏர்டெல் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி நடக்கலன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருக்க லோக்கல்ல இருக்க ஒரு ஏர்டெல் ஷோரூமுக்கு போனேன். இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் இங்க போய் சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த ஷோரூம்ல இருந்து வெளியே வந்து கொஞ்ச நேரத்திலேயே என்னோட டிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து அசைன் பண்றாங்க.
எப்பனா நான் சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்துலயே அவங்க தான் அசைன் பண்ணியிருக்காங்க. 6 to 7 அந்த மாதிரி டைம்ல வந்து போட்டிருந்தாங்க. டெக்னீஷியன் வந்து அப்பதான் வருவாங்க, டெக்னீஷியன் அப்பதான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ண பிறகு டெக்னீஷியனும் அந்த டைம்ல கால் பண்ணாரு, வந்தாரு, ரெடி பண்ணிட்டு போனாரு. நான் அவர்கிட்ட அப்படியே கேட்டேன், உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, இல்லப்பா அதெல்லாம் இல்லை, நீங்க எப்பவும் போல டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க, சீக்கிரமா வந்து ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னாரு. அப்பதான் நான் திருப்பி கேட்டேன், உங்களுக்கு எப்ப நான் டிக்கெட் வந்துச்சு, உங்களுக்கு டிக்கெட் வந்து உடனே வந்துருமா இல்ல ஒரு டிக்கெட்டா தான் வருமானு கேட்டா, ஒரு டிக்கெட்டா தான்ப்பா வரும், ஒரு 15 நிமிஷம் நான் ஒரு டிக்கெட் சால்வ் பண்ணி அடுத்த 15 நிமிஷத்துல எனக்கு ஒரு டிக்கெட் வரும், அந்த மாதிரி தான் வருமே தவிர பல்காலாம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அவங்க அசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம போய் சொன்னாதான் அசைனே வந்து பண்றாங்க. ஏர்டெல்லையும் இதே பிரச்சனை தான், நம்மளுக்கு ஒயரா வந்து போனாலோ ரவுட்டர் பிரச்சனை ஆனாலும் எங்க ஏரியாலையும் சரி, அப்புறமா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் கிட்ட கேட்டதுல ஏர்டெல்லையும் சரி ஹேர்டெல்லையும் சரி இதே விஷயத்த சொன்னாங்க. சரி ஜியோ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நீ ஜியோக்கு மாறினியாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜியோக்கெல்லாம் மாறல. ஜியோல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, அவரு வந்து ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அவரும் ஒரு புலம்புனாரு, ஏர்டெல் ஹேத்வே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ஏர்டெல் ஹேத்வேலையாவது ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு காசு கட்டின உடனே அன்னைக்கே வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஜியோல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து கூட இன்ஸ்டால் வந்து பண்றது இல்லையா, அடுத்த நாள் தான் வராங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேபிளிங் வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க ஒருத்தர், அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்து பண்றாங்களா அப்படின்ற மாதிரி 2 நாள் இழுத்துடுறாங்க காசு வாங்குற வரைக்கும். காசு வாங்கிட்ட பிறகு அந்த காசு வாங்கின பர்சன், அந்த சேல்ஸ் பர்சன் போனை கூட எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி ஓகே, இதுதான் பிரச்சனையா இருக்கு, ஒருவேளை போட்ட பிறகு ஒருவேளை ஒயர் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன். அப்போ ஒரு புலம்புனாரு, கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கும் இதே மாதிரி கேபிள் அறந்து போயிருக்கு. எனக்காவது அட்லீஸ்ட் அடுத்த தெருவுல இருக்கு ஏர்டெலோட கேபிள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணா ஜியோட பாக்ஸ் இருக்கு, அவர் வீடு எடுத்தாப்புலயே இருக்கு, அது கேபிள் அறந்து போயிருக்கு. ஜியோட ஆப்லயே வேற காமிக்குமா, எப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, அந்த இது வந்து வெளியே அறந்து போயிருக்கா, உள்ள பிரச்சனையா ரவுட்டர்ல பிரச்சனையா அந்த மாதிரின்றத ஆப்லயே காமிக்கும் போல, ஹேத்வேலையோ ஏர்டெல்லையோ இதெல்லாம் காமிக்காதான், ஆனா இதுல காமிக்கும் போல. இதை பார்த்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காரு. டிக்கெட் ரைஸ் பண்ணவங்க எதுக்குமே வரவே இல்லை. அவங்க வந்து இதோ வந்துருவோம் சார், இப்போ வருவாங்க, ஒரு 4 ஹவர்ஸ்ல வருவாங்க, இல்ல 5 ஹவர்ஸ்ல வருவாங்க அப்படின்ற அப்டேட் 24 ஹவர்ஸ் கழிச்சும் கூட கொடுக்கல. 24 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியும் அதுக்கடுத்து வந்து எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு நம்ம ஜியோட ஹப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஜியோட ஹப்புக்கு போயிட்டு சொன்ன உடனே அந்த மேனேஜர் உடனே அசைன் பண்ணலாம். இங்க அவர் கண்ணு முன்னாடியே அசைன் பண்ணி அவர் அந்த ஹப்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே டெக்னீஷியன் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் நாங்க இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வர முடியும் சார் அப்படின்றாங்க. அந்த லோக்கல் ஹப்ல இருக்க மேனேஜர்ஸ் நினைச்சா பண்ண முடியும், டிக்கெட்ஸை ஈஸியா அசைன் வந்து பண்ண முடியும், ஆனா பண்ண மாட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிதான் ஜியோலையும் சரி ஏர்டெல்லையும் சரி ஹேத்வேலையும் சரி எல்லா இடத்துலயுமே இந்த சர்வீஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே ஒரு டெக்னீஷியன் அசைன்மெண்ட், அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி 24 மணி நேரம் கழிச்சும் அது அவங்களுக்கு எப்படி சொல்றது, அது பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒஸ்டான சர்வீஸ் வந்து தான் இப்போ இருக்கிற இந்த ஏர்டெல் ஹேத்வே அப்புறம் ஜியோவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம ஆக்டும் இருக்காங்க. ஆக்ட் எந்த லட்சத்துல இருக்குன்னு கூட தெரியல, ஆனா நிறைய பேர் ஆக்ட்லயும் இதே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இது மூணுத்துலயுமே காமனா ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே மெயின்டெனன்ஸா இருந்துச்சுன்னா ஹேத்வேல போன் பண்ணி சொல்லுவாங்க, ஜியோ அண்ட் ஏர்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து வரும். ரீசார்ஜ் பண்ணனாலும் போன் பண்ணி உயிர் எடுப்பாங்க. சரி நான் ஒரு ட்ரிக் வந்து பண்ணேன், அதே ட்ரிக்கா அந்த ஜியோ யூஸ் பண்ற என்னோட ஃப்ரெண்டும் வந்து பண்ணாரு. என்னன்னா ஓகே இவனுக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, புது கனெக்ஷன் வந்து போட்டிருக்காரு. புது கனெக்ஷன் போன் பண்ணா அடுத்த 2வது நிமிஷம், சார் இந்த அட்ரஸ் தானே சார் இருக்கு சார், கனெக்ஷன் வந்து எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு அவங்க உடனே போன் பண்றாங்க. இதே நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இது வந்து சர்வீஸ், இதை வந்து நீங்க எப்ப அட்ரஸ் பண்ணுவீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் 2 நாள் வெயிட் பண்ணணும்னா அதையாவது சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க ரெடியே இல்லை. இந்த மாதிரி சர்வீஸ் பர்சன் சேல்ஸ் பர்சன் கால் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டா, சார் நாங்க வந்து சேல்ஸ் டீம் சார், நீங்க வந்து கால் பண்ணது சர்வீஸ் டீம், நீங்க சர்வீஸ் டீமுக்கே கால் பண்ணுங்க, எங்களுக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம் இது? நீங்க ஒரு வேலை பிராட்பேண்ட் சர்வீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பிராட்பேண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒஸ்டான சர்வீஸ் நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பிராட்பேண்ட்ல ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.